ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான வெல்கம் டு டீமன்ஸ் கோல்ட் எருமாக்குன் சீசன் 2 எபிசோட் 11 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட் கொஞ்சம் நார்மலாகவும் ஜாலி அண்ட் ஃபன்னோடையும் போகும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபன்னோட எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெல்கம் டு டீமன்ஸ் கோல்ட் எருமாக்குன் சீசன் 2 எபிசோட் 11. இப்போ எண்ட் ஆஃப் டெர்மினஸ், அதாவது ஆனுவல் எக்ஸாம் அவங்க ஸ்கூல்ல ஸ்டார்ட் ஆகுது. மிஸ்ஃபிட் கிளாஸ்ல இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கான்சென்ட்ரேட் பண்ணி உட்காந்து எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. இப்போ எக்ஸாம் முடிஞ்சு கொஞ்ச நாள் கழித்து அன்னைக்கு நடந்த எக்ஸாமோட ரிசல்ட்ஸை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு கேலக்கோ சொல்லப்போ அதுக்குள்ளே ரிசல்ட் சொல்ல போறீங்களான்னு எல்லாரும் கேட்கறாங்க. இருமா சுசுகி ஏஜ் 14, நெதர்வேர்ல்ட்ல இருக்கிற ஒரே ஒரு ஹியூமன் ரேங்கை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். அவன் போற அந்த பாதையில அவனுக்காக என்ன காத்துட்டு இருக்குங்கிறத நம்ம பொறுத்து இருந்ததா பார்க்கணும் அப்படின்னு எப்பவும் போல ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ். ப்ரொஃபசர் பசாம வெக்கேஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிசல்ட் சொல்லுங்களேன், இப்ப போய் சொல்லாதீங்க, அதுக்கு நாங்க இன்னும் ப்ரிப்பேர் ஆகல அப்படின்னு சொல்லி ஷாங்ஸ்லி கத்திட்டு இருக்கான். ஆனா கேலக்கோ ரிசல்ட் சொல்ல தான் போறேன்னு சொல்றாரு. ஃபெயில் ஆகி சம்மர் கிளாஸ் அட்டென்ட் பண்ண போறது யாருமே கிடையாது, நீங்க யாருமே ஃபெயில் ஆகல அப்படின்னு அவர் சொல்லவோ எல்லாரும் ஹாப்பி ஆகுறாங்க. நம்ம எல்லாருமே பாஸ் பண்ணிட்டோம், யாருக்கும் மேக்கப் எக்ஸாம் இல்ல அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க. ஆட்டம் போட்டது போதும், நீங்க 3 பேர் இங்க வாங்க. நீங்க ஆவரேஜான மார்க் எடுத்ததுனால ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருந்து உங்களை செகண்ட் ரேங்க் ப்ரமோட் பண்ணுதா அப்படின்னு சொல்லி 3 பேரை ப்ரமோட் பண்றான். கிளாஸ்லயே டாப் ஸ்கோர் எடுத்ததுனால அந்த ஜீனியஸா இருக்கிற அவனை வந்துட்டு செகண்ட் ரேங்க்ல இருந்து தேர்ட் ரேங்க்கு ப்ரமோட் பண்றாங்க. அப்ப ஆஸ்மோடியஸ் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கலையான்னு சில பேர் டவுட் ஆகுறாங்க. மாஸ்டர், உங்களை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி அதனாலேயே நிறைய பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சாங்க. நீங்க செய்யற சில விஷயங்கள் உங்களை சுத்தி இருக்கிறவங்களையும் மாத்துது, அது நல்ல விஷயம் தான். ஆஸ் வந்து பாராட்டுறான். டீமன் கிங்குக்கு இருக்கிற எல்லா திறமையும் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ஆஸ் வந்து மனசுக்குள்ள ஆனந்த கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கான். அப்ப கேலக வந்து நம்ம ஹீரோவை கூப்பிட்டு, ஹே இருமா, இதுக்கு முன்னாடி நீ எடுத்த ஸ்கோரை விட இந்த தடவை அதிகமாவே ஸ்கோர் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி ரிசல்ட் கொடுக்கும்போது நம்ம ஹீரோ ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு நல்ல விஷயம் சொல்லியிருக்க ப்ரொஃபசர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தெரிச்சு ஓடுறான். இதுக்கெல்லாம் காரணம் ப்ரொஃபசர் பாலம் தான். அவர்கிட்ட அதை சொல்லணும் அப்படின்னு நம்ம ஹீரோ ஓடிட்டு இருக்கான். பார்த்தா பாலமே எய்தாப்ல வரான். அஜோ ப்ரொஃபசர், உங்க முடிக்கு என்னாச்சு? நான் தான் எதுவும் காரணமா நம்ம ஹீரோ கேட்கவும் இல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. நானே தான் என்னோட முடிய வெட்டினேன் அப்படின்னு சொல்லவும் இப்ப நம்ம ஹீரோ ரிசல்ட் காமிக்கப்போ 2 பேருமே என்ஜாய் பண்றாங்க. சந்தோஷத்துல நம்ம ஹீரோக்கு தலை சுத்துற லெவலுக்கு அவர் செம ஃபாஸ்டா நம்ம ஹீரோவை பிடிச்சி சுத்திட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ தலை சுத்தி அப்படியே நின்றுட்டு இருக்கான். இந்த நீ இதை பாஸ் பண்ணதுக்காகன்னு சொல்லப்போ இந்த ஃபிளவர் சாலமன்றாச்சு, இது நெருப்புக்குமே நம்ம ஹீரோ கேட்கவும் பரவாயில்ல அப்படின்னா உண்மையிலேயே நீ திறமசாலியா மாறிட்ட இருமா. உன்னைய ப்ரொடெக்ட் பண்ற லெவலுக்கு நீ இந்த நெதர்வேர்ல்ட்ல நாலேஜ் கத்துக்கிட்ட. ஆனா கவலைப்படாத, இதோட ஃபயர் சோர்ஸ் நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஹீரோவும் சரி ஓகேன்னு அதை வாங்கி வச்சுக்கிட்டான். இருமா, நீ மட்டும் மாறுறது இல்லாம உன்னோட வார்த்தைகள் உன்னோட சுத்தி இருக்கிறவங்களையும் மாத்துது. நீ சொன்ன மாதிரியே நானே என்ன அப்டேட் பண்ணிக்கிடணும்னு ஆசைப்பட்டேன். அதனாலதான் என்னோட நீளமான ஹேரை கட் பண்ணா எல்லாரும் என்ன பார்த்து பயப்பட மாட்டாங்கன்னு நினைச்சுதான் நான் ஹேர் கட் பண்ணேன் அப்படின்னு அவர் சொல்லவும் ப்ரொஃபசர் பாலம், சாரி என்னாலதான் நீங்க ஹேர் கட் பண்ணீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் இல்ல நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பாலம் வந்து நம்ம ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்றாரு. ஃபெயிலான எல்லாருக்குமே சம்மர் கிளாஸ் இருக்கு, யாரெல்லாம் அட்டென்ட் பண்ணணும்னு சொல்லி நேம் லிஸ்ட் போட்டுருக்காங்க. மேக்கப் எக்ஸாம்ல மிஸ்ஃபிட் கிளாஸ் ஒருத்தங்க நேம் கூட இல்லையே அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாக்குறாங்க. இருமா பாஸ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி அவனை லவ் பண்ற அந்த பொண்ணு வந்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகுறா. ப்ரொஃபசர் கேலகோ வந்துட்டு பாலம மீட் பண்ணி என்ன இப்படி காமெடியா முடிவெட்டி இருக்க அப்படின்னு சொல்லி கேலகோ சிரிச்சிட்டு இருக்கான். நீ மட்டும் தான் எப்பவுமே என்ன பார்த்து தெனாவட்டா சிரிக்கிற அப்படின்னு சொல்லி கேலகோவை பார்த்து பாலம் சொல்லவும் நான் மத்தவங்க கிட்ட இப்படி நடந்துக்கிட மாட்டேன், உன்கிட்ட மட்டும் தான் இப்படி நடந்துக்கிட்டேன், ஏன்னா நீ ஒருத்தன் தான் ஏன் ஈக்குவலுக்கு இருக்க அப்படின்னு சொல்லி அவனோட ரேங்க் பார்த்தா பாலம் வந்துட்டு 8th ரேங்க்ல இருக்கான். அது போக உன்னோட பிளட் லைன் எபிலிட்டி மத்தவங்க உண்மை சொல்றாங்களா பொய் சொல்றாங்களாங்கிறத உன்னால கண்டுபிடிக்க முடியும். இந்த ஸ்கூல் ஃபுல்லா வேவ்லென்த் அனுப்பி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீ கண்காணிச்சுக்கிட்டு தானே இருப்ப. உன்னால ஹேண்டில் பண்ண முடியாத ஸ்டூடெண்ட்ஸே கிடையாது. உன்னை நினைச்சா அப்பப்ப எனக்கு பொறாமையா தான் இருக்கும் அப்படின்னு கேலக்கோ சொல்லவும் நீ சொல்றது தப்பு, என்னாலையும் இந்த ஸ்கூல்ல ஒரு ஸ்டூடெண்ட்டை ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு பாலம் சொல்லிட்டு அப்படியே சமாளிச்சிருந்தான். என்னமோ தெரியல, முன்ன இருந்ததை விட உன்னோட ஹேர் கட் இப்ப ரொம்பவும் பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேலக்கோ காமெடி பண்றான். நம்ம ஹீரோ பாஸ் பண்ணதுக்காக கிளாராவா ஆசோ சேர்ந்து ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க. ஆமா ஷனாலேவிங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும் ஜீனியஸ் ஆகிற போஷனை கண்டுபிடிக்கன்னு சொல்லி மாட்டிக்கிட்டே இப்போ இம்போஷன் அனுபவிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு ஆஸ் சொல்றான். ஆமரி வந்து அந்த நேம் லிஸ்ட்டை பார்த்துட்டு இருமா ஃபெயில் ஆகாம பாஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறா. இத்தனை நாளா வந்துட்டு ஆனுவல் எக்ஸாம் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால நம்ம ஹீரோ வந்துட்டு ஆமரை டிஸ்டர்ப் பண்ணல. இப்ப எக்ஸாம் முடிஞ்சிட்டு அப்படிங்கிறதுனால நம்ம ஹீரோவை காமிக் புக் ரீட் பண்றதுக்காக அவ கூப்பிட்டுருக்கா. இருமாக்கு கொடுக்கறதுக்காக ஸ்பெஷலான ஒரு டீ பவுடரையும் ஆர்டர் பண்ணி அவ வர வச்சிருக்கா. ஓ இருமா வந்துட்டியா அப்படின்னு பார்க்கவும் பார்த்தா கிளாரா வந்து நிக்கிறா. இருமா வர முடியாதான் அப்படின்னு கிளாரா சொல்றா. ஆமரி ஷாக் ஆகுறா. எக்ஸாம்ல எல்லாரும் பாஸ் பண்ணதுனால மிஸ்ஃபிட் கிளாஸ்ல இருக்கிற எல்லா பாய்ஸும் சேர்ந்து பார்ட்டி நடத்துறாங்க. கேம் பேட்லர்ஸ் கிட்ட இந்த மாதிரி ஒரு பார்ட்டி ஹவுஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை ஆசை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போதைக்கு என்னால வர முடியாதுன்னு நினைக்கிறேன் ஆமரி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஆமரிக்கு மெசேஜ் பண்றான். ஆமரி கொஞ்சம் சோகமாகறா. சரி ஓகே நான் பாத்துக்கிட்டேன். ஆமா இதை சொல்றதுக்காக எதுக்கு நீ வந்த அப்படின்னு சொல்லி ஆமரி கேட்கவும் நீ எங்க கூட சேர்ந்து பார்ட்டி பண்ண வா ரெட் ஹேர் லேடி அப்படின்னு சொல்லி ஆமரி வச்சிருந்த திங்ஸையும் ஆமரியவோ கூட்டிட்டு வா போறா. பிரசிடென்ட் ஆமரி எதுக்காக இங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கார்லா யோசிக்கிறா. பாய்ஸ் மட்டும் தான் பார்ட்டி கொண்டாடணுமா, நம்மளும் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி இசபெல்லா சொல்றா. இப்ப எல்லாரும் இன்ட்ரோடக்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களும் வந்துட்டு அவங்க பேரை சொல்லிக்கிறாங்க. இருமாக்ககன் ஸ்பெஷலா வாங்கி வச்சிருந்த டீ இவங்க ஓபன் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஆமரி கொஞ்சம் சோகமா இருக்கிறா. சரி வாங்க என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிளாரா வந்துட்டு இப்ப என்ஜாய் பண்ண எல்லாரையும் கூப்பிடுறா. அந்த டீ ரொம்பவும் டேஸ்டா இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க.
பிரசிடென்ட் உங்களோட ஹேர் எப்படி இவ்வளவு ஸ்மூத்தா இருக்கு அப்படின்னு சொல்லி எலிசபெத்தா கேட்கவும், நான் அதுக்கு கண்டிஷனரும் ஷாம்புவும் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஆமரி சொல்றா. என்ன ஷாம்புன்னு கேட்கவும் அது டெவியன் அப்படின்னு சொல்றா. உங்க ஹேர் ரொம்ப சூப்பரா இருக்கு கேர்லி, உன்னோட ஹேர் சூப்பரா இருக்கு அப்படின்னு கிளாரா சொல்லவும், நீ என்ன கண்டிஷனர் யூஸ் பண்ணுவ அப்படின்னு சொல்லி எலிசபெத்தா கேட்கவும், நான் லெபரிக்கா தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றா. ஆக்சுவலி அந்த கண்டிஷனருக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ற ஹீரோயினே வந்துட்டு இவா தான். இந்த கண்டிஷனர் வாங்கி எல்லாரும் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி குருமாவா இருந்தா சொல்லிருப்பா. அதை யோசிச்சு பார்த்துட்டு அவ வைக்கப்பட்டு இருக்கா. கார்லே தான் அந்த ஃபேமஸான ஐடல் குருமா அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. நீ என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவ அப்படின்னு சொல்லி கிளாரா கிட்ட கேட்டா, நான் சோப் தான் யூஸ் பண்ணுவேன் அவ சொல்லப்போ எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. முடிக்கும் சோப் தான், ஃபேஸ்க்கும் சோப் தான், ஸ்கின்னுக்கும் சோப் தான் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் அவ சோப்னே சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டைம் என்னோட ஷாம்புவையோ கண்டிஷனரையோ தரோம் அப்படின்னு சொல்லி ஆமரியோ கார்லேவோ சொல்றாங்க. கார்லா நீ ஷாம்புவோ கண்டிஷனரையும் யூஸ் பண்ணா இன்னும் அழகாவா, அப்படின்னா தான் எல்லாருக்கும் உன்னை ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி எலிசபெத்தா சொல்றா. பாய்ஸ் பார்ட்டில ரூமுக்கு ஸ்நாக்ஸ் கொண்டு வர சொல்லி ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க. மாஸ்டர் நீங்க என்ன பாட்டு பாட போறீங்கன்னு ஆஸ் கேட்கவும், ஒரு பாட்டுமே எனக்கு தெரியல நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இருமா அடுத்து நீ தான் பாடணும்னு சொல்லவும், ஐயோ என்ன பாட்டு செலக்ட் பண்ண நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருந்துட்டு, ஒரு பாட்டு நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியும். நம்ம ஹீரோ எருமை மாதிரி வேஷம் போட்டு இருந்து பாடினா அந்த பாட்டை இப்ப பாடுறான். நம்ம ஹீரோ பொண்ணு வயசுலயே செம கியூட்டா பாடுறான். இதை பார்த்து அவனோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே இருமா குருமாவோட ஒரு பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லி அவங்களாவே முடிவு பண்ணிக்கிட்டாங்க. சரி நம்ம டாபிக் குள்ள போலாம். கேர்ள்ஸ் டாக்னா கண்டிப்பா இது இல்லாமையா அப்படின்னு சொல்லி எலிசபெத்தா சடக் போடவும் லைட் வருது. இந்த லைட் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆமரி யோசிக்கிறா. உங்க ரிலேஷன்ஷிப் பத்தி சொல்லுங்கன்னு சொல்லப்போ எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. யார் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு கேட்கவோ, கிளாரா வந்து எனக்கு இருமான்னு சொல்லப்போ ஆமரி ஷாக் ஆகுறா. இந்த கிரீச்சர் இருமா கிட்ட க்ளோஸா இருக்கும் போதே நினைச்சேன், எப்படி இருந்தாலும் இவா ஒரு பொண்ணு, இவா ஒரு பொண்ணு, இவா ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லி ஆமரி கொஞ்சம் டென்ஷன் ஆகுறா. இருமா ரொம்பவும் நல்லவன், சூப்பரானவன், கூலானவன், எனக்கு அவனை ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னு கிளாரா சொல்றா. இருமா அவனோட ஈவில் சைக்கிள் இருந்தப்ப எனக்குமே பிடிச்சிருந்ததுன்னு எலிசபெத்தா சொல்றா. ஆமா எனக்குமே அவனை ரொம்ப பிடிக்கும், பார்க்க கூலா இருந்தா அப்படின்னு சொல்லி கார்ல வைக்கப்படுறா. இருமா எல்லா பொண்ணுங்க மனசையோ கவர்தியா அப்படின்னு சொல்லி ஆமரி செம டென்ஷன் ஆயிட்டு காமிக் புக் சம்பவத்தை யோசிச்சு பாக்குறா. நீ காக்கிரவை விட்டு தள்ளி ஏறு அப்படின்னு ஒருத்தி சொல்லிருப்பா. சாயோ எப்படி கஷ்டப்பட்டு பண்ணி இப்பதான் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லி ஆமரி யோசிச்சுட்டு இருக்கா. பிரசிடென்ட் நீங்க தான் சீனியர், ஒரு பையனை எப்படி லவ்ல விழ வைக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆமரி கிட்ட அட்வைஸ் கேட்கறாங்க. என்னது லவ்ல விழ வைக்கணுமா அப்படின்னு சொல்லி ஆமரி வந்துட்டு அவ லைஃப்ல நடந்த சம்பவங்களை யோசிச்சு பார்த்துட்டு அவங்க மேல போய் மோதணும், ஐ மீன் அந்த பர்சனை போய் ஃபர்ஸ்ட் டச் பண்ணணும் அப்படின்னு ஆமரி சொல்லவும், ஆமா இதே தான் அந்த டீச்சரும் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி எலிசபெத்தா சொல்றா. பசங்களை லவ் பண்ண வைக்கிறதுக்கு இவ்வளவு தூரம் பண்ணணுமா? ஜஸ்ட் ஸ்மைல் பண்ணாலே பசங்க லவ்ல விழுந்துருவாங்களே அப்படின்னு கார்ல யோசிக்கிறா. அவ ஒரு பாப்புலரான டம்டால் அப்படிங்கிறதுனால பசங்க அவ பின்னாடி வருவாங்க. இவ எந்த பசங்க பின்னாடியே போக தேவையில்லைங்கிறதுனால அவளுக்கு இதை பத்தி தெரியல. ஆமா நான் சாமிநாத் முதுகுல ஏறி இருக்கேன், நிறைய பேரை டச் பண்ணியிருக்கேன், எனக்கு எங்க கிளாஸ்ல எல்லாரையுமே பிடிக்கும் கார்லா சொல்லவும், ஆமா எனக்கும் கிளாஸ்ல எல்லாரையும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி எலிசபெத்தா சொல்றா. குறிப்பிட்ட சில பேரை சொல்லி கார்லா எனக்கு பிடிக்கும்னு சொல்லவும், ஹே அப்படின்னா நீ பிடிக்குங்கிறவங்களை பத்தி தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தியா, லவ் பண்ற பர்சனை பத்தி பேசலையா ஆமரி கேட்கவும், லவ்வா அப்படின்னு கார்லா கேட்கறா. நீ இருமாவை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டியான்னு எலிசபெத்தா கேட்கவும், கார்லா ரொம்பவும் வெக்கப்பட்டுக்கிட்டே எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லவும், இந்த கிரீச்சர் எனக்கு ரொம்பவும் ஆபத்தானது, இருமா பக்கத்துல இவ்வளவு அதிகமா நெருங்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆமரி யோசிக்கிறா. ஆமா பிரசிடென்ட் இருமா ஒரு நல்ல ஹஸ்பண்டா இருப்பான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கவோ, நல்ல ஹஸ்பண்டா அப்படின்னு சொல்லி ஆமரி அவளை வச்சு திங்க் பண்ணி பாக்குறா. ஹே இந்த மாதிரி டாபிக் எல்லாம் ஸ்கூலுக்குள்ள பேசாதன்னு கார்லே சொல்லவும், பத்தி பேசுறதுனால எந்த ஒரு தப்பு இல்ல அப்படின்னு சொல்லி எலிசபெத்தா சொல்றா. ஸ்கூலுக்குள்ள இந்த மாதிரி டாபிக்க பேசுறது கரெக்டா தப்பா அப்படின்னு சொல்லி கார்லேக்கும் எலிசபெத்தாக்கும் ஒரு பெரிய ஃபைட்டே வருது. நம்ம ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் யாருன்னே தெரியாம இப்பவே கற்பனை பண்ணக்கூடாது, அது போக இந்த வயசுலயே கல்யாணம் பண்றது தப்பு அப்படின்னு கார்லே சொல்லவும், அப்படின்னா கல்யாணம் பண்றது தானே தப்பு, என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம் ஆமரி சொல்றா. இப்பவே ரிங் வாங்கிட்டு வரேன் கிளாரா காமெடி பண்றா. ஃபர்ஸ்ட் லவ் பண்ணணும், ப்ரப்போஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் மேரேஜ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களும் ஒன்னு பேசி ஒரு வழியா அவங்க மனசுல இருக்கிற எல்லாத்தையும் பேசி முடிக்கிறாங்க. மனசுல இருக்கிறத வெளியே சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆமரி வந்துட்டு அந்த டீ தூள ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணி வாங்கி இருந்திருப்பா. அதை இவங்க எல்லாரும் குடிச்சதுனால தான் எல்லாரும் இப்படி மனசை விட்டு பேசியிருக்காங்க. பிரசிடென்ட் உங்க நம்பர் தரீங்களான்னு கேட்கும், ஜஸ்ட் ஆமரினே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் ஆமரி அப்படின்னு கூப்பிடுறாங்க. இப்போ நம்பரும் வாங்கிக்கிறாங்க. நீங்க டெரர் ஆனவங்கன்னு நினைச்சா இவ்வளவு ஜாலியா பேசுவீங்கன்னு தெரியாது, இன்னொரு நாள் நம்ம இதே மாதிரி பேசலாம்னு சொல்லவும் ஆமரியோ ஓகே அப்படின்னு சொல்றா. ஆமரி நீ இங்கதான் இருக்கியா, ஒரு வழியா நான் அவனை தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டேன் நம்ம ஹீரோ சொல்லவும், இது கேர்ள்ஸ்க்கான இடம், இதுல பாய்ஸ் வரக்கூடாது, வெளியே ஓடு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை வெளியே துரத்தி விட்டுருந்தாங்க. நம்ம ஹீரோக்கு என்ன நடக்குனே புரியல. எந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த ஒரு எபிசோட் மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஃபன்னுக்காகவும் ஜாலிக்காகவும் மட்டுமே தான் எடுத்தது. இதுல பெருசா எதுவோ கதை இருக்காது, கதைக்கு சம்பந்தமாவோ பெருசா எதுவோ இருக்காது. ஆனா முக்கியமான சில சின்ன சின்ன டீடைல்ஸ் மட்டும் இதுல கொடுத்திருப்பாங்க. பட் இதுக்கப்புறம் தான் நீங்க எதிர்பார்க்காத வேற லெவல் ட்விஸ்டோட உங்களுக்கு எல்லா எபிசோட்ஸும் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.